ஹாய் விவோர்ஸ், நம்ம இன்னைக்கு பேராப்பேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ராஜேஷ், என்ன சிமெண்ட் ஏற்றிட்டு இருக்கீங்களா? ஆமாங்க சார். நம்ம கைப்பிடி சுவரோட உயரம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 3 அடி ஹைட்டு. இந்த கைப்பிடி சுவரோட உயரம் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் அதுக்கடுத்து நம்ம இந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணுறோம் இல்லையா, இதோட கம்பி விடுறதுக்கு நமக்கு சௌரியமாக இருக்கும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு கைப்பிடி சுவர் கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாவே அதோட உயரம் எவ்வளோ வச்சுக்கலாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிடணும். இப்போ நம்மளுக்கு வந்து கைப்பிடி சுவர் பார்த்திங்கன்னா மினிமம் 3 அடி இருக்கலாம். அதுக்கு மேலே நம்ம எவ்வளோ வேணாலும் வைக்கிறது நம்மளோட விருப்பம்தான். கைப்பிடி சுவரோட கம்பியோட ஹைட் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வைக்கக்கூடிய அளவு கைப்பிடி சுவரோட உயரம் கட்டு வேலை கட்டுறோம் இல்லையா, அந்த உயரத்துலேருந்து ஒரு 2 கல் மேலே அல்லது 1 கல் இறக்கி நம்ம கம்பியை கட் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம கட்டு வேலை போடுறப்ப அது மேலேயும் வச்சு கட்டு வேலை வந்துடும். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு கம்பி துருப்பிடிச்சி அது மட்டும் உடஞ்சி வர்றது அந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் வராமல் இருக்கும். ரிங்ஸ் எவ்வளோ போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம வந்து 6 இன்ச்சு போடுவோம். இதில் வந்து நம்ம 8 இன்ச்சு இல்லாட்டி 9 இன்ச்சு போட்டுக்கலாம். ஏன்னா மறுபடியும் அதை உடச்சிட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு திரும்பவும் தான் காலம் லேப்பிங் பண்ணி காலம் ரைஸ் பண்ணுவாங்க. அதனால் நம்ம 8 இன்ச்சு அல்லது 9 இன்ச்சுக்கு ஒன்று கூட போட்டுக்கலாம். கைப்பிடிக்கு நம்ம காலம் வந்து எப்படி என்ன மிக்சிங் ரேஷியோவில் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடைக்க போட காலம்தான். அதனால் நம்ம இதை 1:3:6 மிக்சிங்லேயும் போடலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கட்டும் அப்படின்னா 1:4 மிக்சிங்லேயும் போட்டுக்கலாம். இந்த 2 மிக்சிங்கில் போட்டாலும் உடைக்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். அதனால் இந்த 2 மிக்சிங்கையும் போட்டுக்கலாம். நம்ம அடுத்து நம்ம எதுவும் நம்ம காலம் ரைஸ் பண்ணலை, அடுத்து நம்ம ஃப்ளோர் எதுவும் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு காலம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மிக்சிங்கே யூஸ் பண்ணிக்கலாம். M20 ரேஷியோ அந்த மாதிரி கிரேட்லேயே நம்ம காங்கிரீட்டு போட்டுக்கலாம். இப்போ ஹெட் ரூம் அப்படிலாம் இருக்குன்னா இதெல்லாம் நம்ம M20 கிரேட் காங்கிரீட்டே போட்டு நம்ம காலம் ரைஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. கைப்பிடி சுவரோட அகலம் இந்த அகலத்தை தான் சொல்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா முழு வால் 9 இன்ச்சு வால். இதுவே பார்த்திங்கன்னா ஆஃப் வால்னு சொல்லுவோம், அது 4.5 இன்ச்சு வால். இப்போ இங்கெல்லாம் நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா வந்து 9 இன்ச்சஸ் வால் கொடுத்துருக்கோம். இது ஏன் இது 9 இன்ச்சஸ் தான் கொடுக்கணுமா, 9 இன்ச்சு வால் தான் கொடுக்கணுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா கிடையாது. நம்ம ஒருவேளை நம்ம ரைஸ் பண்ணுறோம், மேலே அடுத்த ஃப்ளோர் எழுப்புகிறோம் அப்படின்னா கட்டாயமாக 9 இன்ச்சு வால் கொடுத்துக்குங்க. ஏன்னா நீங்கள் ரைஸ் பண்ணுறப்ப நீங்கள் அப்படியே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதுவே நம்ம 4.5 இன்ச்சு வால் கொடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம திரும்ப கீழேருந்து பண்ணுறது ரொம்ப சிரமமாயிடும். ஒரு கல்லை ஃபுல்லாக நம்ம டெமாலிஷ் பண்ணிட்டு பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இப்போ 4.5 இன்ச்சு வால் எப்போ போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே எதுவுமே ரைஸ் ஆகலை, இதுக்கு மேலே நம்ம எதுவும் கட்ட போகிறதில்ல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம 4.5 இன்ச்சு வால் போட்டுக்கலாம். 4.5 இன்ச்சு வால் வந்து எக்கனாமிக்கலாக நம்மளுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். அதாவது எந்த இதுக்கு மேலே நம்ம ரைஸ் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா. அதனால் நம்ம இந்த பஞ்சாயத்தும் பெருசாக போயிட்டுருக்கோம், 4.5 இன்ச்சு வாலா 9 இன்ச்சு வாலா அப்படின்னு. நமக்கு தேவை அடுத்து நம்ம ரைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் 9 இன்ச்சஸ் வால் போட்டுக்கலாம். அப்படி இல்லை நாங்கள் இதுக்கு மேலே நாங்கள் ரைஸ் பண்ண போகிறதில்ல, இதோட ஸ்டாப் பண்ணுறோம் ஃப்ளோரை அப்படின்னா நம்ம 4.5 இன்ச்சு வால் போட்டாவே போதுமானது கைப்பிடி சுவருக்கு.